Daily. Taste the Daily. போட்டுங்க C5ல கண்ணெல்லாம் பறந்துடுச்சு. யாரையும் உள்ள விட மாட்டாங்க டிரைவர்லாம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை துறைமுகத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னர்கள் சரிந்து விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. போதிய அளவு அனுபவம் இல்லாதவர்களை வைத்து கண்டெய்னர்களை அடுக்கியதே இந்த விபத்திற்கான காரணம் என கூறப்படுகிறது. அது குறித்த அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். சம்பவம் தொடர்பான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. இந்த சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது? இதில் யாருக்காவது காயமோ யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? என்ன கள நிலவரம்? கௌதமி வணக்கம். சென்னை துறைமுகத்தில் தற்போது வத்தி பெட்டிகள் போல அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த கண்டெய்னர் பெட்டிகளானது கையாளும் பொழுது தவறுதலாக கீழே சரிந்து விழுந்திருக்கக்கூடிய ஒரு பரபரப்பு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதாவது சென்னை துறைமுகத்தில் உள்ள CITPL நிறுவனத்தின் சார்பாக கண்டெய்னர் ஏற்றுமதி நடைபெற்று வருகிறது. கண்டெய்னர் பெட்டிகளை கப்பல்களில் ஏற்றி எடுக்கும் நடைமுறையில் பொக்லைன் இயந்திரம் கொண்டு இவை யாவும் இந்த பெட்டிகளை தூக்க பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறாக தூக்கப்படும் பொழுது பாரம் தாங்காமல் அந்த ஏற்கனவே அடுக்கி வைக்க ஒன்றின் மேல் ஒன்றாக பெட்டிகள் பாரம் தாங்காமல் சரிந்து இருக்கிறது. போதிய அளவு அனுபவம் இல்லாத அந்த இயந்திரத்தை இயக்கக்கூடியவர்கள் போதிய அளவுக்கு அனுபவம் இல்லாதவர்களாகவும் குறைந்த அளவே பயிற்சி அனுபவம் பெற்றவர்களாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் இது போன்ற விபத்துகள் ஏற்படுகிறதாக அங்கு இருக்கக்கூடியவர்கள். மேலும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படாத நிலையில் அந்த பகுதியிலே இது தொடர்ந்து துறைமுகத்தின் வளாகத்திற்குள்ளேயே தொடர்ந்து ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. குறைந்தபட்சம் மாதத்திற்கு இருமுறையாவது துறைமுகங்களில் இது போன்ற விபத்துகள் நேர்வதாகவும் இது தொடர்பாக ஓட்டுநர்கள் துறைமுகத்தின் அதிகாரிகளிடம் ஒப்பந்ததாரர்களிடமும் தகவல் தெரிவித்தாலும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரபு. Taste the Daily.